வணக்க மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாறன் கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த விஜயோட அம்மா விஜயோட ஃபோனை வந்துட்டு மூஞ்சிலே தூக்கி வீசுறாங்க. விஜய் ரொம்ப ஷாக் ஆகி, என்னம்மா இப்படி பண்ற? விஜயோட அம்மா சொல்றாங்க, அந்த குடும்பத்தை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன நீ இப்படி பயந்துகிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்றாங்க, அம்மா நான் ஒன்றும் பயந்துகிட்டு நிக்கல. அப்ப விஜயோட அம்மா கேக்குறாங்க, நீ பயந்துட்டு நின்னதை தான் நான் என் கண்ணால பார்த்தனே, இப்ப பயந்துகிட்டு நிக்கலன்னு சொல்ற? இங்க பாருடி, அந்த மாறனையும் வீராவையும் பார்த்தா எனக்கு சாதாரண ஆள் மாதிரி தெரியல. கண்டிப்பா அவ உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தோணுது. இங்க பாரு, அவங்க கிட்டேருந்து நீ எப்படி தப்பிக்க போற? அப்ப விஜய் சொல்றாங்க, அம்மா நான் ஏதோ ஒரு கட்டத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லாம இருந்துட்டேன், அதனாலதான் இப்படி மாட்டிக்கிட்டேன். ஆனா கண்டிப்பா நான் அந்த மாறனே வீராவையும் சும்மா விட போறதில்ல. அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கேன். அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டாங்க. இனிமே அவங்க அந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நானும் பார்த்துறேன் அப்படின்ட்டு அந்த விஜய் சொல்றாங்க. விஜயோட அம்மா சொல்றாங்க, எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணு. அவங்க கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனையா இருப்பாங்க அப்படின்னு தோணுது. இதை கேட்டதோட விஜயும், சரிம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நேரா அவங்க அம்மாட்ட, சரி இதையும் ஃபாலோ பண்ணி பார்த்தாலும் பார்த்துருவாங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, மறுபடியும் இந்த மாதிரி மாட்டிக்காதீங்க. அப்ப விஜயோட அம்மா சொல்றாங்க, ஏய் அதான் என் முகத்தை பார்க்கல, இல்ல என் முகத்தை பார்த்தாதான் பிரச்சனை. இந்த மாறன் ரொம்ப பக்கத்துல வந்துட்டான் தெரியுமா? நான் யாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணான். ஆனா அவன்கிட்ட நான் என் ஃபேஸை காமிக்கல. என் ஃபேஸை பார்த்துருந்தா கண்டிப்பா அவன் உண்மையை கண்டுபிடிச்சிருவான். இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, சரிம்மா நீ போயிட்டு பாதுகாப்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட, இங்க பாரு, உன்னை விட அப்பா மேல அதிக பாசமாவும் பிரியமாவும் இருந்தது நான் தான். எனக்கு தான் ரொம்ப வேதனையா இருக்கு. நான் கண்டிப்பா அந்த ராமச்சந்திரனை விட மாட்டேன். நான் எப்படி அனாதையா இருந்தனோ அதே மாதிரி அந்த ராமச்சந்திரன் கிட்டேருந்து அவனோட பிள்ளைங்களை பிரிச்சு ராமச்சந்திரனை அனாதை ஆக்க போறேன். அதுல என்னோட முதல் டார்கெட் அந்த மாறனும் வீராவும் தான். அவங்க 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் அந்த வீட்டை விட்டு துரத்திட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொன்னதோட விஜயோட அம்மாவும், சரி எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமா பண்ணு. அந்த வீட்டுல கார்த்தி தானே உன் புருஷன், அவனை உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டா ஈஸியா எல்லா வேலையும் முடிச்சிடலாமே, ஏன் இப்படி பண்ற? அதுக்கு விஜய் சொல்றாங்க, எங்கம்மா அந்த கார்த்திகிட்ட நான் நெருங்கி போனாலே அவன் வல்லு வல்லுன்னு விழுகுறான். அவன் பிருந்தாவை அந்த அளவுக்கு வந்துட்டு நேசிக்கிறான். அப்ப விஜயோட அம்மா சொல்றாங்க, ஏய் அதெல்லாம் நீ ஈஸியா சமாளிச்சிடலாம். நீ பொண்ணடி, அவனோட காலில் விழுந்து எப்படியாவது மன்னிப்பு கேளு, அழு, எப்படியாவது அவனை ஒத்துக்க வை. இது கேட்டதோட விஜயும், சரிம்மா நான் ஃபர்ஸ்ட் அந்த கார்த்தியை டார்கெட் பண்றேன் அப்படின்ட்டு விஜய் அவங்க அம்மா கிட்ட, சரிம்மா நான் போயிட்டு வரேன், இப்போ உன்னை விட்டும் பிரியிற மாதிரி ஆகிடுச்சு. அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, அப்பாவுக்காக ஒரு சபதத்தை முடிக்கிறதுக்கு தான் அந்த வீட்டுக்குள்ள போயிருக்க, அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதோட விஜயும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. மாறனும் வீராவும் வீட்டுக்கு போனதோட மாறன் நேரா வீராட்ட, என்ன வீரா இப்படி ஆகிடுச்சு, அவளோட ஃபோன் எப்படி இங்க வந்திருக்கும்? அப்ப வீரா சொல்றாங்க, இது எல்லாமே ஒரு திட்டம் தான் மாறா, கண்டிப்பா அது விஜயோட ஃபோன் தான். நம்ம வரத அவ தெரிஞ்சுக்கிட்டா, அதனாலதான் மாத்தி ஆளை அனுப்பியிருக்கா. நம்ம நினைச்சதை விட அவ சரியான கேடியா இருக்கா. அதுக்கு மாறன் சொல்றாரு, ஆமா வீரா, அந்த விஜயோட அம்மா அத்தையை மட்டும் நான் நேரடியா பார்த்திருந்தா இன்னரும் ஈஸியா உண்மையை நிரூபிச்சிருக்கலாம். அதான் நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டியே. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, நீ பார்க்கறேன் அப்படின்னு முயற்சி பண்றதே ஒரு பெரிய பிரச்சனையில போய் முடியும். அதனாலதான் நான் உன்னை பார்க்க விடல. இது கேட்டதோட மாறணும், இங்க பாரு, அதுதான் அவங்களுக்கு ப்ளஸ் ஆகிறது, அதை வச்சுதான் நம்மளை ஏமாத்துறாங்க. இது கேட்டதோட வீராவும், சரி பார்த்துக்கலாம், நீ பொறுமையா இரு அப்படின்னு சொன்னதோட மாறனும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா மாறன் கேட்குறாரு, சரி அந்த ஃபோனில் ஏதோ ட்ராக்கர் வச்சிருக்கேன்னு சொன்னியே. அப்போ வீரா சொல்கிறாங்க, ஆமாம், அந்த ஃபோனு திரும்பி இந்த இடத்துக்கு வருதா அப்படிங்கிறத பார்க்கணும்ல. ஒரு வேளை இங்கே வந்துட்டுன்னா நம்ம நினைச்சது உண்மைதான், அந்த விஜி நாடகம் போட்டிருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட மாறணும், சரி ஓகே, இப்போ விஜி வீட்டில் தானே இருக்கா, ட்ராக்கரை பாரு. இது கேட்டதோட வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஃபோனு இந்த வீட்டை தான் காமிக்கிறே. அப்ப மாறன் கேக்குறாரு, என்னாச்சு வீரா? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. மாறன் கேக்குறாரு, என்ன வீரா நம்ம வீட்டை காமிக்குது?
வீரா சொல்றாங்க, நான் தான் அப்பவே சொன்னனே, இவளோட ஃபோன் தான் இது. நம்ம வரது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவ ஒரு ஆல்டர்னேட்டிவா வேற பிளான போட்டிருக்கா. நம்ம நினைச்சதை விட இவ பக்காவானே கேடிதான். இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, வீரா இப்படியெல்லாம் இவ பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி இவ எப்படியெல்லாம் இன்னசென்ட்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு ஐஸ்கிரீமுக்கு ஆசைப்பட்டு, மச்சான் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் நாடகம் போட்டா. என்ன வீரா இவ எப்படி இருக்கா? அப்ப வீரா சொல்றாங்க, மாறா அதோட இவ படிக்காதவெல்லாம் கிடையாது, நல்லா படிச்சவ தான். இது கேட்டதோட மாறணும், ஆமா வீரா, இந்த விஜய் கண்டிப்பா ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் இங்க வந்திருக்கா. அப்ப வீரா சொல்றாங்க, இவளை பத்தின உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவளோட சொந்த ஊருக்கு போனா மட்டும்தான் உண்மையை கண்டுபிடிக்கலாம். அவ இத்தனை வருஷமா இங்கதான் இருந்தாளா, இப்ப திடீர்னு இங்க வந்தாளா அப்படின்னு ராமச்சந்திரனோட மாமா கிட்ட கேட்டா ஆன்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது கேட்டதோட மாறணும், இங்க பாரு, இதை பத்தி நம்ம பேசுறத கூட அவ ஒட்டுக்கிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வெளியில போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்க வந்துட்டு யாரையும் காணும். அப்ப வீரா கேக்குறாங்க, என்னாச்சு? மாறன் சொல்றாரு, இங்க எல்லாம் இருப்பாளோ அப்படின்னு பார்த்தேன், இங்க இல்ல, நல்ல வேலை அப்படின்னு சொன்னதோட வீராவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா மாறன் இங்கேருந்து வந்துட்டு, வீரா அத்தையும் இதுல சிக்கி இருக்காங்களே, அதை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப வள்ளி வீரா சொல்றாங்க, ஏமாறா, நம்ம கூட தான் அவளோட இன்னசென்ட் வலையில சிக்கிட்டு இருந்தோம். இப்ப அவளோட உண்மை தெரிஞ்ச பிறகுதான் நம்ம இப்ப கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கோம். இது கேட்டதோட மாறணும், ஆமா வீரா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீன சிப்பனே நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் என்ன பண்றாங்கன்னா, நேரா ரூமுக்குள்ள வந்துட்டு கார்த்தியோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. கார்த்தி மச்சான், ஏன் மச்சான் என் மேல இவ்வளோ கோவமா இருக்கீங்க? இங்க பாருங்க மச்சான், அன்னைக்கு ரூம்ல நடந்தது உண்மைதான். நான் வேணா உங்களை வந்துட்டு அந்த ரூமுக்குள்ள வந்தது தப்பு தான், ஆனா அந்த ரூமுக்குள்ள நடந்தது அன்னைக்கு அம்புட்டும் உண்மை மச்சான். நீங்க கொஞ்சம் போதையில இருந்தீங்க, அதான் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னதோட நம்ம கார்த்தி விஜயை கிளப்புறாரு, இங்க பாரு, எதுக்கு இப்படி காலில் எல்லாம் விழுகிற? அப்ப விஜய் சொல்றாங்க, மச்சான் எனக்கு வேற வழியே தெரியல மச்சான், நீங்க எப்படியாவது நம்பணும்ல என்ன, எனக்கு வேற வழியே தெரியல மச்சான், உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? அத்தனை பேருக்கு முன்னாடி நீங்க எனக்கு தாலி கட்டி இருக்கீங்க, அதோட அத்தனை பேருக்கு முன்னாடி என் மானமும் போயிட்டு நான் என்ன மச்சான் பண்றது அப்படின்னு சொன்னதோட கார்த்தி விஜய் கிட்ட, இங்க பாரு விஜய், நீ சொல்றதும் சரிதான், நான் என்ன பண்றது, பிருந்தாவை ரொம்ப காதலிச்சிட்டேனே. அதுக்கு விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க மச்சான், அவளுக்கு ஒரு லைஃப் இருக்கு மச்சான். ஆஹ் அவளை நீங்க தாலி மட்டும்தான் கட்டியிருக்கீங்க, மற்றபடி அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க என் கூட வாழ்ந்துட்டீங்க, அதனால கண்டிப்பா வந்துட்டு எல்லாரும் என்னதான் பேசுவாங்க, அந்த பிருந்தாவுக்கு இன்னொரு லைஃப் அமைச்சு கொடுக்கலாம் மச்சான். நம்மளே அவளை ஒரு நல்ல பையனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம், சரியா? அதனால நீங்க வந்துட்டு அவளை அவ வீட்டுக்கு போக சொல்லுங்க மச்சான். இது கேட்டதோட கார்த்தியும், சரி விஜய், நான் பிருந்தா கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பிருந்தா நேரா உள்ளார வராங்க. வந்து பார்த்தா கார்த்தியும் விஜயும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பிருந்தா அதிர்ச்சியாகி நேரா கார்த்திகிட்ட, கார்த்திக் என்ன பண்றீங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, பிருந்தா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் பிருந்தா. அப்ப பிருந்தா கேக்குறாங்க, என்ன கார்த்திக் இப்படி பேசுறீங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, இது மாதிரி நான் வந்துட்டு ரொம்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு பிருந்தா, நான் இத்தனை நாளும் விஜய ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். அவ எனக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கா. இருந்தாலும் நான் அவ கூட இருந்தது உண்மைதானே. அத்தனை பேருக்கு முன்னாடி அவ கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன் பிருந்தா. இனிமே அந்த லைஃப யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இது கேட்டதோட பிருந்தா அதிர்ச்சியாகி, என்ன கார்த்திக் இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, உங்களை நம்பிதானே இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். நீங்க எனக்கு இந்த தாலியை கட்டுனீங்கல்ல, ஏன் கார்த்திக் என்ன இப்படி வந்துட்டு ஏமாத்திட்டீங்க? அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு பிருந்தா, நான் உன் கழுத்துல தாலி கட்டினது உண்மைதான். ஆனா இவ கூட வாழ்ந்துட்டேன். என்னால கண்டிப்பா விஜய யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். விஜயும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா. சோ இனிமே பிருந்தா, இனிமே உனக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல பிருந்தா. நீ உங்க வீட்டுக்கு போயிடுறது நல்லது. இதை கேட்டதோட பிருந்தா சொல்றாங்க, இனிமே நான் இந்த வீட்டுல இல்ல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அப்ப கார்த்தி நேரா விஜய பார்த்து, விஜய் இரு விஜய், நான் அவகிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு வரேன். இது கேட்டதோட விஜயும் சரிங்க கார்த்திக் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா விஜய் நினைக்கிறாங்க, இவன் என்ன திடீர்னு மாறிட்டானா இல்ல மாறின மாதிரி நடிக்கிறானா, நம்மள என்னெல்லாம் பேசினா இப்ப திடீர்னு மாறிட்டானே அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. அப்ப கார்த்தி நேரா பிருந்தா பக்கத்துல போயிட்டு, பிருந்தா தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, கார்த்திக் இதுக்கு மேல என்ன சொல்லி புரிஞ்சுக்க போறேன்? அப்ப கார்த்தி சொல்றாரு, இதே மாதிரி மெயின்டைன் பண்ண பிருந்தா. அப்ப பிருந்தா ரகசியமா, சரிங்க கார்த்திக் அப்படின்னு சொல்ல
அப்ப அந்த இடத்துல இருந்து விஜய் எட்டி இருந்து பாக்குறாங்க. பிருந்தா கார்த்திக் அந்த விஜய் பாக்குறா. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு பிருந்தா, ஏதோ தெரியாதனமா உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன், தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிரு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, இனிமே நான் இந்த வீட்டுல இருந்து என்ன பண்ண போறேன், உங்களை நம்பிதான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன், ஆனா நீங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க, இனிமே நான் இந்த வீட்டுல இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா கோவமா கத்திக்கிட்டு இருக்காங்க. வெளியில சத்தம் கேட்கறத பார்த்துட்டு நம்ம வீரா, மாறன், ராமச்சந்திரன் எல்லாரும் வராங்க. கண்மணியே வராங்க. அப்ப நம்ம ராமச்சந்திரன் கேக்குறாரு, ஐயோ காலையிலே என்ன நடக்குதுங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்பா இவ கழுத்துல தாலி கட்டினது தப்புதான் அப்படின்னு சொல்றேன், அதுக்கு போய் இவ வந்துட்டு என்ன சாபம் விடுறா, நான் விஜயோட கழுத்துல தாலி கட்டினதுதான் உண்மை, இப்ப விஜயும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா, அவ என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறா, அவ என்ன காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா, சோ இதுக்கு மேல என்னப்பா வேணும்? இது கேட்டதோட வள்ளி நேரா கார்த்திய பார்த்து, கார்த்தி நீயா பேசுறது? கார்த்தி சொல்றாரு, ஆமா அத்த, ஆரம்பத்துல நீங்க நல்லதுதான் சொல்லியிருக்கீங்க, ஆனா நான் தான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். அப்ப வள்ளி சொல்றாங்க, கார்த்தி இப்பயாவது உனக்கு புரிஞ்சுக்கிட்டு இல்ல அப்படின்னு. கண்மணி நேரா பிருந்தாவை பார்த்து, பாத்தியா பிருந்தா, நீ நம்புனே இல்ல, கடைசியில உன் காதல் என்ன எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு பாத்தியா? அப்ப பிருந்தா சொல்றாங்க, அக்கா நீ சொன்னது உண்மைதான் அக்கா, இந்த குடும்பத்துல உள்ளவங்களை நான் நம்பியிருக்க கூடாது, இப்படி கண்மூடித்தனமா நம்பினதுக்கு தான் எனக்கு இவ்வளவு பெரிய பதிலடி கொடுத்துட்டாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா அழுகுறாங்க. அப்ப கண்மணி நேரா பிருந்தா கிட்ட, இங்க பாரு பிருந்தா, அழுகாத, இப்பவே இவனோட தாலியை கழட்டி வீசிட்டு போயிரு. அப்ப பிருந்தா நினைக்கிறாங்க, ஐயோ என்ன இது தாலியை கழட்டி வீச சொல்றாங்க அப்படின்னு. அப்ப நம்ம வள்ளி சொல்றாங்க, ஏ கண்மணி என்ன பேசுற, இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் தாலியை கழட்டி வீசக்கூடாது, அது ஒரு நல்ல நேரம் வரணும், அப்பதான் தாலியை கழட்டணும், இப்ப கழட்டக்கூடாதுமா. அதே நேரம் நம்ம பிருந்தா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க எனக்கு இந்த தாலியே தேவையில்லை, ஒரு நல்ல நாள் வந்ததும் இந்த தாலியை நாளையும் கழட்டி வீசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா நேரா வீராவை பார்த்து, அக்கா என்னை கொண்டு போய் வீட்டுல விடு அப்படின்னு சொன்னதோட வீராவும் சரி பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவை நேரா வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இது எல்லாத்தையுமே விஜய் பார்த்துட்டு, இது எல்லாம் உண்மையா இல்ல எல்லாரும் சேர்ந்து நாடகம் போடுறாங்களா, ஒன்னும் புரியலையே அப்படின்னு. அப்ப வள்ளி நேரா விஜய் கிட்ட போயிட்டு, விஜய் உன் லைஃபுக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருச்சு, இனிமே கார்த்தி உன்னையதான் சுத்தி சுத்தி வரப்போறான், உன்னை மட்டும்தான் அவன் நல்லா பாத்துக்க போறான், இனிமே நீ கவலைப்பட வேண்டியல அப்படின்னு சொன்னதோட விஜயும், ஆமா சித்தி எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கார்த்தி மச்சான் என்ன புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொன்னதோட நம்ம வள்ளியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் நேரா அவங்கள பார்த்துட்டு, சரி பிருந்தாவுக்கு இனிமே ஒரு நல்ல வாழ்க்கைய ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொன்னதோட கண்மணி சொல்றாங்க, என் தங்கச்சிக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கறது எனக்கு தெரியும், என் தங்கச்சியோட வாழ்க்கையில யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கோவமா போறாங்க. நம்ம வீரா நேரா பிருந்தாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட நம்ம பிருந்தாவோட அம்மா பிருந்தாவை பார்த்துட்டு, பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவை கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப பிருந்தா நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொன்னதோட வீராட்ட பிருந்தாவோட அம்மா கேக்குறாங்க, வீரா என்னாச்சு வீரா, இத்தனை நாளும் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு அங்க இருந்தா, இவளுக்கு உயிருக்கு வேற ஆபத்து வந்துச்சு, அப்ப கூட அவ இந்த வீட்டை விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா, இப்ப என்னாச்சு வீரா? அப்ப வீரா சொல்றாங்க, அம்மா நாங்க ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப வீராவோட அம்மா கேக்குறாங்க, என்னடி சொல்ற? அப்ப வீரா சொல்றாங்க, அம்மா நம்ம நினைக்கிற மாதிரி அந்த விஜய் இருக்கால, அவன் நல்லவெல்லாம் கிடையாது, அவ சரியான ஃப்ராடு, ரொம்ப பெரிய திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா. எப்படின்னா, ராமச்சந்திர மாமா இருக்காருல்ல, அவரை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா. இது மாதிரி அந்த விஜயோட அம்மாவும் உயிரோட தான் இருக்காங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவ வந்திருக்கிறா, அவளை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு துரத்தணும், இப்போதைக்கு அந்த விஜய நம்ம பக்கம் கொண்டுட்டு வரணும், அதனாலதான் கார்த்திகை விஜய் கிட்ட நல்லா பேசுற மாதிரி நடிக்க சொன்னோம். அந்த கார்த்தியும் விஜய் கிட்ட நல்ல மாதிரியா பேசினாரு, விஜயும் நம்பிட்டா. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கார்த்திய விஜய் கிட்ட பேச வச்சு விஜயோட உண்மை எல்லாத்தையும் வாங்குறதுதான் எங்களோட திட்டமே. அப்ப நம்ம பிருந்தா சொல்றாங்க, அம்மா கவலைப்படாதம்மா, கார்த்தி ரொம்ப நல்லவரு, அவரு கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிச்சிருவாரு, எனக்கு கார்த்தி மேல நம்பிக்கை இருக்கு. இது கேட்டதோட பிருந்தாவோட அம்மா சொல்றாங்க, இங்க பாருடி, இப்ப கூட சொல்றேன் அந்த லைஃப் வேணாண்டி. அப்ப பிருந்தா சொல்றாங்க, அம்மா கார்த்தி எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாருமா, எவ்வளவு ஒருத்தி திடீர்னு குறுக்க புகுந்து இந்த மாதிரி குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக இப்படி மோசமான திட்டங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருப்பான், எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கணுமா அம்மா, அவளுக்கு சரியான பதிலடி கொடுக்கணுமா. இது கேட்டதோட பிருந்தாவோட அம்மாவும் சரிடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம்
சீரியஸ் இப்படி நம்ம வீராவை காமிக்கிறாங்க. வீரா சொல்றாங்க, சரிம்மா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வீரா வந்துட்டு நேரா வீட்டுக்கு போனதோட விஜய் அவங்க ரூம்ல இருக்காங்க. விஜய் அங்கேருந்து வந்துட்டு வீராவை பார்த்து, என்ன வீராக்கா, என் தங்கச்சி இங்கதான் இருப்பா, அவ இந்த வீட்டோட மருமக, அவ இந்த வீட்டை விட்டு போனா என்ன எதிர்க்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப கடைசியில நீங்களே கைப்பிடிச்சு இழுத்து கொண்டு போய் வீட்டை விட்டு அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வர மாதிரி ஆகிருச்சு. அப்ப வீரா நேரா விஜய பார்த்து, விஜய் என் தங்கச்சி இங்க இருக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்றது அது என்னோட கடமை. நீ தேவையில்லாம இடையில வராத, சரியா? உன் லைஃப் என்னவோ அதை பாத்துக்க. இப்பதான் கார்த்தி ஒன்ன நம்ப ஆரம்பிச்சுட்டாருல்ல, அப்ப என்ன, அவரு கூட சந்தோஷமா இரு. இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, ஆமா அவரு கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இது கேட்டதோட விஜயும், சரி சரி நீங்க போயிட்டு உங்க லைஃப பாருங்கக்கா அப்படின்னு சொன்னதோட வீரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, இவனை எப்படியாவது காலி பண்ணணும். இப்படியோ அந்த பிருந்தாவை இந்த வீட்டை விட்டு துரத்தியாச்சு. அடுத்து இந்த மாறனும் வீராவும் தான். விஜய் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த மாறன் மேல ஏதாவது ஒரு பொய்யான பழி போட்டா கண்டிப்பா ராமச்சந்திரன் நம்பி தானே ஆகணும். ஏன்னா இந்த வீட்டுல அந்த மாறனுக்கு எந்தவித மதிப்பும் மரியாதையும் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அந்த ராமச்சந்திரன் ஆரம்பத்திலேருந்து அவர் பொண்டாட்டி இறந்ததுக்கு இந்த மாறன் தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயத்த பயன்படுத்தி தான் வீட்டுக்குள்ள நம்ம பிரச்சனையை கொண்டுட்டு வர போறோம் அப்படின்ட்டு அந்த விஜய் நினைக்கிறாங்க. அப்பதான் விஜய்க்கு சரியான ஒரு பிளான் கிடைக்குது. இந்த பிளானை வச்சு ஈஸியா அந்த மாறனையும் வீராவையும் வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க அந்த விஜய். இன்னொரு பக்கம் கார்த்தி விஜயை கூப்பிடுறாரு. விஜய் போனதோட கார்த்தி கேட்குறாரு, என்ன விஜய் வெளியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வாயேன். இதோட கேட்டதோட விஜயும், சரிங்க மச்சான் நீங்க கேட்டுட்டீங்க, நான் எப்படி கொண்டுட்டு வராம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிச்சனுக்கு போயிட்டு டீ போட போறாங்க. ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தின கார்த்தி நேரா வீரா வந்து பாக்குறாங்க. வீரா நேரா கார்த்தியை பார்த்ததோட, கார்த்திக் இங்க எதுக்கு வந்தீங்க, அவளுக்கு சந்தேகம் வந்துடும். அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு வீரா, நம்ம பிளான் படி தானே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மாறன் சொல்றாரு, ஆமா நம்ம பிளான் படி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, பிருந்தா கிட்ட அப்படி பேசினது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு மாறன் சொல்றாரு, இங்க பாரு பிருந்தா கிட்டையும் விஷயத்த சொல்லியாச்சு. ஸோ இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, நீ கவலைப்படாத. இது கேட்டதோட கார்த்தியும் சரி, ஆனா பிருந்தாவை விட்டுட்டு இது கூட பேசுறது எனக்கு செம்ம கடுப்பாகுது. அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க கார்த்திக், நம்ம எப்படியாவது பிளான் பண்ணி அந்த விஜயை தூக்கணும், அதுக்குதான் இப்படிப்பட்ட பிளான். இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.